மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எனப்படக்கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா எனப்படக்கூடிய விபத்து காப்பீட்டு திட்டம். இந்த 2 திட்டமும் பற்றி பார்த்துடலாம். அந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்திற்கு 18 வயது முதல் 50 வயது உடைய அனைத்து வயது தரப்பினரும் அந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாம். குறைந்தபட்ச பிரீமியம் தொகையான வருடாந்திர பிரீமியம் ரூ. 436 செலுத்துவதன் மூலமாக ரூ. 2 லட்சம் வரையான காப்பீட்டு வசதியை இந்த திட்டத்தின் கீழே மக்கள் பெற முடியும். இந்த விபத்து காப்பீட்டு திட்டமான சுரக்ஷா பீமா திட்டத்தின் கீழே ரூ. 20 குறைந்தபட்ச பிரீமியம் வருடாந்திர பிரீமியத்தில் 2 லட்சம் வரையிலான காப்பீட்டு தொகையை பெற முடியும். முதல் திட்டம் அந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் 18 வயது முதல் 50 வயது வரையிலான மக்கள் 18 வயது முதல் 50 வயது வரையிலான மக்கள் சேர முடியும். இந்த 2வது திட்டத்தில் விபத்து காப்பீட்டு திட்டத்தில் 18 வயது முதல் 70 வயது வரையிலான மக்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அட்டல் பென்ஷன் எனப்படக்கூடிய ஓய்வூதிய திட்டம். அந்த அட்டல் பென்ஷன் எனப்படக்கூடிய ஓய்வூதிய திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் பென்ஷன் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தின் கீழே கடந்த 2015ஆம் வருடம் பாரத பிரதமர் அவர்களால் துவங்கப்பட்ட திட்டம் தான் இந்த அட்டல் பென்ஷன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தோம்னா 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள அனைத்து வயதினரும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாம். 18 வயதுலேருந்து ரூ. 1000 ரூ. 5000 வரையும் அவங்க பென்ஷன் பெற முடியும். ஸோ வயதை பொறுத்தும் அவங்க பெறக்கூடிய பென்ஷனை பொறுத்தும் அவங்களுடைய பிரீமிய தொகை மாறும். குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு 18 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரூ. 1000 பென்ஷன் வாங்கணுன்னா ஒரு ரூ. 42 அவங்க பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே 18 வயசில் இருக்கிறவங்க ரூ. 5000 வாங்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிரீமியம் மாறும். 40 வயசில் இருக்கிறவங்க ரூ. 5000 பிரீமியம் வாங்குறதுக்கு ஒரு ரூ. 1454 கட்டுற மாதிரி இருக்கும். மாதம் மாதம் அவங்க பிரீமிய தொகையாக கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ குறைந்தபட்ச 18 வயசில் இருக்கிறவங்க ரூ. 1000 வாங்குறதுக்கு ரூ. 42, 40 வயசில் இருக்கிறவங்க ரூ. 5000 வாங்குறதுக்கு ரூ. 1454 முறையில் பார்த்தோம்னா ரூ. 42 ரூ. வரையும் இந்த பிரீமிய தொகை மாறுபடும். ஆனால் இந்த திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் பென்ஷன் வருவதற்கு உதவியான திட்டமாக இருக்குது. ஸோ நான் இப்போ கூறின அடிப்படை கணக்கு வசதி துவங்குற திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம், பென்ஷன் திட்டம் மற்றும் விபத்து காப்பீட்டு திட்டம், இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் இன்னும் பயன்பெறலை, இந்த திட்டங்களில் நீங்கள் உங்கள் சேர்க்கையை பதிவு செய்து கொள்ளலை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இந்த திட்டங்களின் கீழே பயன்பெறாத ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்கள் அருகிலுள்ள இந்தியன் வங்கி கிளை அல்லது அருகிலுள்ள பொதுவுடைமையாக்கப்பட்ட அரசு வங்கி அல்லது தனியார் வங்கிகளை அணுகி நீங்கள் உங்கள் திட்டத்தை சேர்ந்து பயன்பெறலாம்னு கேட்டுக்கொள்கிறேன்.